ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 23 மார்ச் 2024. बाप दादा का हर बालक मालिक है. संगम युग बेगमपुर, मूल वतन बेगमपुर, स्वर्ग बेगमपुर, तीनों के मालिक हो. பாபா சொல்றார், பாப் தாதாவின் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு எஜமானர் ஆவார். எந்தெந்த இடத்துக்கு எஜமானர் என்றால், சங்கம யுகம் என்பதே கவலையற்ற ஊர், மற்றும் மூலவதனம் என்ற நம்முடைய ஆத்மலோகம், அதுவும் ஒரு கவலையற்ற ஊர். ஸ்வர்க்கம் என்ற கவலையற்ற ஊர். இந்த 3 இடங்களின் எஜமானர்கள் நீங்கள்தான். இந்த 3 இடங்கள் சங்கம யுகம் என்ற நம்முடைய இந்த சாக்கார உலகம், மூலவதனம் என்ற நம்முடைய உலகம், அதற்கு பிறகு ஸ்வர்கரோகம். இது எல்லாமே நமக்கு கவலையற்ற ஊர் தான். ऐसे मालिकों के हर संकल्प सिद्ध होते हैं. இத்தகைய எஜமானர்களான குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பமும் சித்தியாகிவிடும், அதாவது ஈடேறிவிடும். ऐसी रेखा वाले सदा बेगमपुर के बादशाह होंगे. அத்தகைய ரேகை உடையவர்கள் சதா கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தியாக ஆவார்கள். वे मुख से सदैव महावाक्य बोलेंगे. महावाक्य गिनती के होते हैं. அவர்கள் வாயிலிருந்து சதா மகா வாக்கியங்களையே பேசுவார்கள். மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்படுபவை மிகவும் எண்ணிக்கையில் குறைந்ததாக, மிக குறைவான அளவில் உச்சரிக்கப்படும் வார்த்தைகளாகவே இருக்கும். तो दोनों एनर्जी संकल्प की और वाणी की व्यर्थ खर्च नहीं करो. அதனால் 2 விதமான சக்தியையும், தங்களுடைய உடலின் சக்தியையும் சரி மற்றும் சங்கல்ப சக்தியை, வார்த்தைகளினுடைய வீணான சக்தியை நீங்கள் செலவழித்து விடாதீர்கள். பாபா என்ன சொல்றார்? பாபாவினுடைய ஒவ்வொரு குழந்தையும் எஜமானர்களாக, அதுவும் மூலவதனம் என்ற வீட்டுக்கும் சரி, ஸ்வர்க்கத்துக்கும் சரி, சங்கம யுகத்துக்கும் சரி, கவலையற்ற ஊர்கள் இந்த 3 இடங்களுமே இதனுடைய எஜமானர்களாக நாம எல்லாருமே இருக்கோம். அப்ப நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியமாக ஆகும். அந்த மாதிரியாக நாம ஸ்திதியில இருந்துகிட்டு நம்முடைய வார்த்தைகளினுடைய சக்தியையும் மற்றும் எண்ணங்களினுடைய சக்தியையும் விரயமாக்காமல் சேமிப்பு செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.